Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டார்கெட் ஷீட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இது அப்டேட்டட் வெர்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டார்கெட் ஷீட் பத்தி நம்மளோட மேப் ஃப்ரேம்வொர்க்ல வந்து ஆல்ரெடி டார்கெட் ஷீட் 2023 பத்தி நம்ம போட்டுருப்போம். மேப் ஃப்ரேம்வொர்க் பத்தி உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் தெரியலனா மேப் ஃப்ரேம்வொர்க்ங்கிறது வந்து என்னன்னா மைண்ட்ஃபுல் ஆன்சர் ரைட்டிங் ப்ராசஸ் ஃப்ரேம்வொர்க். அதாவது உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லைனா அதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சரை வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இந்த கோர்ஸில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸ் கம்பைலேஷனும் இருக்குது மெயின்ஸ்க்கு. அப்புறம் குரூப் 1 மெயின்ஸோட எத்திக்ஸ் மெட்டீரியலும் நம்ம சேனல் மூலியமாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 மெட்டீரியல் 2 மெட்டீரியல் ப்ளஸ் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டார்கெட் ஷீட் அப்டேட்டட் மெயின்ஸ் 2024க்கு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம டார்கெட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது எப்படி போய் முடியும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான வீடியோவாக தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ மெயின்ஸில் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2024 மெயின்ஸ் மார்க் வாங்கினா ரேங்க் 1ஓட மார்க் பார்க்கலாம். இது மெயின்ஸ் மார்க் மட்டும் 552.25 வாங்கியிருக்காங்க. ரேங்க் 2 பார்த்தோம்னா 542 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 552 வந்து த்ரீ பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, பேப்பர் 2, 3 and 4 இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணால் ஆவரேஜாக 184 வருது. ஸோ உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும், பேப்பர் 2, 3 and 4ல் 184 வாங்குறது தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பேப்பரில் எவ்வளோ மார்க் வாங்கினா நீங்கள் வந்து ஒரு டாப்பர் கேண்டிடேட்டாக ஆகலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 184ன்னு வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட இன்னும் மைக்ரோ லெவலில் இன்னும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கணும், 15 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைக்ரோ லெவலில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதை நோக்கி நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் ஒரு கிளியரான ஒரு பாத்வேல போக முடியும். ஒரு சின்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பெரிய விஷயம் தானாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட்டை பார்த்து ஒரு பயத்தோட ஐயோ இன்னொரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இன்னொரு கேண்டிடேட்டோ அதிகமாக மார்க் வாங்கினாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக தெரியுது இந்த மாதிரி ப்ராசஸில் போனால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுக்காக வந்து நீங்கள் மைக்ரோ லெவலில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷனுக்கு நம்ம வந்து ஆவரேஜாக 7 மார்க் வாங்கணும், 15 மார்க் கொஷனில் 11 மார்க் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ் இருக்குது. அது ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் 100 மார்க் பேப்பர், எத்திக்ஸ் 50 மார்க். அதே சேம் பேப்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி 100 மார்க், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100, தமிழ் சொசைட்டி 50 மார்க். பேப்பர் 4ல் ஜியாகிரஃபி அண்ட் என்வாயர்மெண்ட் 75 மார்க்ஸ்க்கு இருக்குது. அப்புறம் வந்து எக்கானமி வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட இப்போ வந்து மைக்ரோ லெவலில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ 100 மார்க்ஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, இப்போ 100 மார்க்ஸில் நம்ம என்ன எழுதுவோம், ஒரு 4 கொஷின்ஸ் வந்து 10 மார்க் எழுதுவோம், 4 கொஷின்ஸ் வந்து நம்ம 15 மார்க் எழுதுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 10 மார்க்குக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து 7 மார்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 15 மார்க்கு 11 மார்க்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலியமாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 100 மார்க் பேப்பருக்கு நம்ம 72 மார்க்ஸ் நம்ம வாங்கணும். அதே மாதிரி 75 மார்க் பேப்பருக்கு எப்படி வாங்கணும், 3 கொஷின்ஸ் கேட்பாங்க, 10 மார்க்கில் 7 வாங்கணும், 15 மார்க்கில் 11 வாங்கணும். ஸோ இதுவும் டோட்டல் பண்ணி பார்த்தா 54 வருது. ஸோ 75 மார்க் பேப்பரில் நீங்கள் 54 வாங்கணும். அப்புறம் 50 மார்க் பேப்பரில் சேம் இதில் கால்குலேட் பண்ணால் 36 மார்க் வாங்கணும். ஸோ உங்களோட மெயின்
ஓவரால் டோட்டல் உங்களுக்கு தெரியுது. அதாவது 184 வாங்கணும். அதில் இன்னும் ஒரு மைக்ரோ லெவலில் போனோம்னா 100 மார்க் பேப்பரில் வந்து 72 வாங்கணும், 75 மார்க் பேப்பரில் 54 அண்ட் 50 மார்க் பேப்பரில் 36ன்னு தெரியுது. அதை விட இன்னும் மைக்ரோ லெவலில் பார்த்தோம்னா 10 மார்க் கொஷனுக்கு 7 மார்க் வாங்கணும், 15 மார்க் கொஷனுக்கு 11 மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது. ஒன்ஸ் இந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அதை நோக்கி நீங்களே வந்து போகிறது, உங்களை ப்ராசஸ் வந்து போகிறது வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த 7 மார்க் 10 மார்க்கெல்லாம் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது நம்ம மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த டார்கெட் ஷீட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு இப்போ 100 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து இந்த டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 180 வருது. சேம் வந்து பேப்பர் 3க்கு வந்து பார்த்தோம்னா 180, பேப்பர் 4க்கு 180 வருது. இந்த மார்க்கெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தாலே 540 வருது. ஸோ 540 வாங்கினாலே நீங்கள் வந்து என் டாப் 10ல் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த 2024ஓட ரேங்க் லிஸ்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த டார்கெட் படி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதே பேட்டர்னில் வந்து எங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்லாம் போச்சுன்னா உங்களால் 540 வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து எய்ம் ஃபார் ஹை, இப்போ ரேங்க் 1 வாங்குறதுக்கு வந்து இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட கேம் சேஞ்சரே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 20% மினிமம் அது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, மேக்ஸிமம் 60% ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரஃபி எக்கனாமியில் 60% ஆஃப் கொஷின்ஸுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. மேபி கொஷினோட வேர்ட்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க, பட் கண்டென்ட் அதே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். மினிமம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் எத்திக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20% தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தாலே மினிமம் 20%னா 2 கொஷின்ஸ், 60னா 6 கொஷின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இப்போ வந்து பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நம்ம டார்கெட் 7 மார்க் 10 மார்க்கில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 10 மார்க் 15 மார்க்கில் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் மட்டும் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க ட்ரை பண்ணோம்னா கூட நம்மளுக்கு 6 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, 2 கொஷின்ஸில் இப்போ நம்ம 20% வந்து மினிமம் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் வருதுன்னா நம்ம இதை வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். 2 கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எல்லா பேப்பர்லேயுமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் வருதுன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் மட்டுமே நம்ம வந்து 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு 7 மார்க் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம்னா அதுக்கு 8 மார்க்கு. சப்போஸ் 15 மார்க்கில் ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஷின் வந்திருந்ததுன்னா அதில் 12 மார்க். இந்த மாதிரி 2 மார்க் மட்டுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு 7 மார்க் டார்கெட் வச்சுருக்க இடத்துல 8 மார்க் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினோம்னாலே 6 மார்க் நம்மளால் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஸோ இதுதான் கேம் சேஞ்சர். இதெல்லாம் ஆட் பண்ணாலே 558 வருது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த டார்கெட், இந்த ரேங்க் 1 டாப்பரோட டார்கெட்டே மீறி உங்களோட மார்க் வர மாதிரி வந்துடும். அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த கொஷனுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஏன்னா எப்படி எழுதணும், எங்கே எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் கொடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 8 மார்க்ஸ் உங்களால் ஆவரேஜாக கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் அப்ரோச்சை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த பவுண்ட்ரியை நோக்கி அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களால் கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ மெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நடக்குது, நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் போக போகிறீங்கன்னா இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 250 மார்க்ஸ் பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு 100 வாங்குனீங்கன்னா நீங்கள் உங்களோட எய்ம் என்ன இருக்கணும், நம்மளோட எய்ம் வந்து இன்னும் 80 மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். பக்கத்தில் இருக்க கேண்டிடேட் பேப்பரை பார்க்குறதோ இல்லை வந்து ரொம்ப வந்து நம்மளால் முடியாதுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லோவாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதோ வந்து இந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்காது. அதனால் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டார்கெட் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருங்க, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லா கேண்டிடேட்ஸுமே யூனிக். ஓகேங்களா, இப்போ டாப்பர் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்களும் ஒரு நிறையா கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்லாம்
நிறையா ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஓன் ஜேர்னி இருக்குது. ஸோ அதனால் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்குன்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். முடியாத விஷயங்கிறது ஒன்றுமே கிடையாது. நல்லா வந்து எமோஷ்னலாக திங்க் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ்டாக இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.